நல்லாட்சிக்கு சான்றாக 70 ஆண்டுகளை கடந்து நிற்கும் குடியாத்தம் காமராஜர் பாலம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பெரும் தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று. அவர் பெயரையும் புகழையும் கூறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் நினைவு சின்னங்கள் இருக்குது. சென்னையில் கடற்கரையில் காமராஜர் சாலை, காந்தி மண்டபம் அருகில் காமராஜருக்கு நினைவிடம், மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம், கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம், எண்ணூரில் காமராஜர் துறைமுகம் என்று அவர் பெயரையும் புகழையும் காட்டும் சின்னங்கள் ஏராளம். இருந்தாலும் காமராஜர் பாலம் எங்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலம் 70 ஆண்டுகளுக்கு மேல் இன்றும் உறுதியுடன் நின்று பயனளிக்கிறது. தங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான காமராஜரின் நினைவாக அந்த பாலத்தை பொதுமக்கள் போற்றி காக்கின்றனர். விடுதலை பெற்ற இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த தேர்தலில் காமராஜர் திருவில்லிபுத்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றது. அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்ற அரசியல் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரி சென்னை மாநில முதலமைச்சரானார். தொடக்க கல்வி பயிலும் பிள்ளைகள் கல்வியுடன் பெற்றோரின் தொழிலையும் சேர்த்து கற்க வேண்டும் என்று ராஜகோபாலாச்சாரி அரசியல் பாடத்திட்டம் வகுக்கப்பட்டது. இது வர்ணாசிரம் அடிப்படையிலான குலக்கல்வி திட்டம் என்று காங்கிரஸில் இருந்த பிற்பட்ட வகுப்பினரும் அன்றைய எதிர்க்கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இந்த எதிர்ப்பு காரணமாக முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜகோபாலாச்சாரி விலகினார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக காமராஜரை தேர்ந்தெடுத்தனர். அப்போது அவர் சட்டப்பேரவை, மேலவை எதிலும் உறுப்பினராக இல்லை. முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ பதவி ஏற்கும் ஒருவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 2014 செப்டம்பர் மாதத்தில் சிறை தண்டனை பெற்றால் சட்டமன்ற உறுப்பினர் தகுதியையும் அதன் மூலம் முதலமைச்சர் பதவியையும் இழந்தார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டில் விடுதலை பெற்ற ஜெயலலிதா மீண்டும் போட்டியிடுவதற்காக சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரான வெற்றிவேல் பதவி விலகினார். அந்த தொகுதியில் 2015ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரானார். ஆனால் அரசியலில் அப்பழுக்கற்ற பெருந்தலைவரான காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் திருவில்லிபுத்தூர் மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். தனக்கு வெற்றி வாய்ப்புள்ள தென் மாவட்டங்களில் இருந்து எவரையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக செய்யவில்லை. அன்றைய வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி காலியாக இருந்ததால் அந்த தொகுதியின் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அவர் எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கோதண்டராமன் போட்டியிட்டார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க காமராஜர் சென்றபோது அந்த பகுதி மக்கள் கவுண்டன்யா ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாங்க. மழை காலங்களில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கும் அக்கறையிலிருந்து இக்கரைக்கும் செல்ல முடியாமல் போக்குவரத்து தடைபடுவதாகவும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் காமராஜரிடம் தெரிவித்திருக்காங்க. வெற்றி பெற்றவுடன் குடியாத்தம் கவுண்டன்யா ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என காமராஜரிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த இடைத்தேர்தலில் கோதண்டராமனை தோற்கடித்து காமராஜர் வெற்றி பெற்றார். இதையடுத்து குடியாத்தம் கவுண்டன்யா ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு 2,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நகராட்சி சார்பில் 71,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டது. ஓராண்டிற்குள் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு அப்போதே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இப்போது பாலத்தின் வயதோ சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. பாலம் எந்தவிதமான சேதாரமின்றி காமராஜர் போல் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இப்போதும் இந்த பாலத்தின் மீது நூற்றுக்கணக்கான வாகனங்கள், பேருந்துகள், கனரக லாரிகள் சென்று வருவது குறிப்பிடத்தக்கது. கல்விக்கண் திறந்த காமராஜர் பிறந்த நாளையொட்டி இந்த செய்தி. கல்விக்கண் திறந்த காமராஜர் பெருந்தலைவர் காமராஜை
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கி அழகு பார்த்த குடியேற்றம் நகரத்திலிருந்து பேசுகிறேன் என்ற பெருமையோடு நான் பேசுகிறேன். அவர் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கலாம். உலகம் போற்றும் பல சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். தமிழகத்தின் தொழில் புரட்சிக்கு அவர் வித்திட்டு இருக்கிறார். விவசாய புரட்சிக்கு அவர் வித்திட்டு இருக்கிறார். தமிழகம் தோறும் கட்டியிருக்கிற எல்லா அணைகளும் அவருடைய ஆட்சியில் கட்டப்பட்டவை. சாத்தனூர் அணையாகட்டும், மேட்டூர் அணையாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரி அணையாக இருக்கட்டும், வைகை அணையாக இருக்கட்டும், எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் கட்டியவை. பெல் தொழிற்சாலைகளாகட்டும், துப்பாக்கி தொழிற்சாலையாகட்டும், பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலையாகட்டும், எல்லாம் காமராஜர் கட்டியவை. ஆனால் அது எல்லாவற்றையோடும் எனக்கு என்ன பெருமை தெரியுமா? எங்கள் ஊரின் நடுவில் கவுண்டனிய மகாநதி ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு தான் நகரத்தை இரண்டாக பிரிக்கிறது. என்னுடைய பெரியோர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆற்றில் வெள்ளம் வந்து விட்டால் நகரத்தின் இந்த பக்கம் இருக்கிறவர்கள் அந்த பக்கம் செல்ல முடியாது, அந்த பக்கம் இருக்கிறவர்கள் இந்த பக்கம் வர முடியாது, அங்கிருந்து வெளியூர்களுக்கு செல்ல முடியாது. ஆனால் இவற்றை இணைத்து ஒரு பாலத்தை 1954 வெறும் 2,74,000 பட்ஜெட்டில் ஆரம்பித்து ஒரே வருடத்தில் கட்டி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாகியும் ஒரு சிறு விரிசல் கூட இல்லாமல் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது என்றால் அந்த ஆட்சியாளரின் நேர்மையை நான் என்ன சொல்ல, அந்த ஆட்சியில் நடைபெற்ற பணிகளை பற்றி நான் என்ன சொல்ல, அந்த ஆட்சியில் இருந்த ஒப்பந்தக்காரர்களை பற்றி நான் என்ன சொல்ல, இது என்ன காட்டுகிறது என்றால் ஆட்சியாளர் நேர்மையாக இருந்தால் அவர் கீழ் பணிபுரிகிற எல்லோரும் நேர்மையாக இருப்பார்கள், மக்கள் பயன் பெறுவார்கள் என்ற உண்மையை இந்த உலகிற்கு காமராஜரின் ஆட்சி எடுத்து காட்டியது என்றால் மிகையாகாது. இத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்றைக்கும் அவர் புகழ்பாடி நிற்கின்ற அந்த காமராஜர் பாலத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் அஞ்சலியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளில் கொடியாத்தம் கவுண்டனியா ஆற்றின் மீது 70 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கம்பீரமான பாலத்தை கடந்து செல்ல முடிகிறது. அதன் உறுதியை சொல்லும்போது திராவிட ஆட்சியாளர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தின் உறுதியற்ற தன்மையையும் சொல்லியாக வேண்டும். 2024ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு அருகே 16 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி திறந்து 3 மாதங்களே ஆன பாலமாய் அலங்கோலமாய் சாய்ந்திருக்கு. அந்த காட்சிகளை அப்போது இருந்த திமுக ஆட்சியில் மக்களுக்கு தெரியாமலே மறைந்துவிட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டனியா ஆற்றில் காமராஜர் காலத்தில் கட்டி 70 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் பாலம் அவரின் நல்லாட்சிக்கு சான்று. திமுக ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு தென்பண்ணை ஆற்றில் கட்டி திறந்து 3 மாதத்திலேயே வெள்ளத்தை தாங்காமல் பாலமாய் பெயர்ந்து தூண்களும் சாய்ந்து அலங்கோலமாய் கிடந்த பாலம் திராவிடத்தின் ஊழல் ஆட்சிக்கு சான்று. ஆலைகளும் 18,000 கல்வி சாலைகளும் அணைகளும் பாலங்களும் கட்டி தமிழ்நாட்டை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக ஆக்கிய காமராஜரின் 124வது பிறந்த நாளில் அவரின் புகழை பாடுவோம். ஜெம் தொலைக்காட்சிக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் முன்னா. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.